சினிமாவில் ஒரு சின்ன கனவோட ஒரு ஆசையோட வந்த ஒருத்தர் இப்போ பலருக்கும் இன்ஸ்பிரேஷனாக மாறி இருக்காரு. எல்லாருடைய ஆசை நாயகனாக ஆகியிருக்காருன்னா அதுக்கு காரணம் தன்னோட காமெடியில் சிரிக்க வச்சு, இமோஷனில் அழ வச்சு, ஆக்ஷனில் தேட்டரை விசில் பறக்க வச்சு, அது எல்லாத்துக்கும் மேலே தன்னோட எளிமையான மனசால் மக்களோட மனசையும் ஜெயிச்சது தான் மிக மிக முக்கியமான காரணம். முக்கியமாக இவர் ஸ்க்ரீனில் மட்டும் ஹீரோ கிடையாது, ஸ்க்ரீனுக்கு பின்னாடியுமே ஒரு மாசான ஹீரோங்க. ரொம்ப தன்மையான மனுஷர். என்றைக்குமே ஒரு ஸ்மைலோடையும் ஒரு அன்பாலையும் நம்மளை வெல்கம் பண்ணுறதுக்கு தயங்கவே மாட்டார். நீங்கள் ஒரு ஃப்ரெண்டாக அவர்கிட்ட பழகினீங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு, ஒரு அண்ணனாக நீங்கள் பழகினீங்கன்னா ஒரு அண்ணன், நீங்கள் ஒரு வெல்விஷராக அவர் இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை தூக்கி விடுறதுக்கு வர முதல் கை அவருடைய கையாக தான் இருக்கும். என்றைக்குமே ஒரு நல்ல மனுஷன்ப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு ஆள் நம்மளுடைய டியரஸ்ட் எஸ்கே அவர்கள். எஸ், இப்போ யாரோட பேருக்காக யாரோட பேச்சுக்காக இங்கே சத்தம் கிழிய போகுதோ, விசில் பறக்க போகுதோ, கிளாப்ஸ் தெரிக்க போகுதோ, மொத்தத்தில் இந்த அரங்கம் அதிர போகிறதோ, அவரோட வருகைக்கான நேரம். எங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா எங்கள் வீட்டு பிள்ளைனா எம்ஜிஆர், நம்ம வீட்டு பிள்ளைனா வேற யாரு, அண்ணன் சிவகார்த்திகேயன் அவர்களை அரங்கம் நிறைய கைத்தட்டலுடன் மேடைக்கு வாங்க என்று வரவேற்கிறோம். நமக்கான காலம் நெருப்பான வேகம் இங்க வந்திருக்கிற ஃபர்ஸ்ட் என்னுடைய பராசக்தி டீமுக்கு வணக்கம், நன்றி. அப்புறம் இங்கே இருக்கிற ப்ரெஸ் அண்ட் மீடியா, என்னுடைய வெல்விஷர்ஸ், என்னுடைய ஃபேமிலி, நான் உழும்போது கை தந்து எந்திரிக்கும் போது கை தட்டுற என்னுடைய ஃபேன்ஸ் ஆன என் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட்டு பராசக்தியை பற்றி பேசுகிறேன். நான் பராசக்தி பேரே ரொம்ப பவர்ஃபுல்லான பேர். இந்த பேர் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கோ அவ்வளோ பவர்ஃபுல்லான படம் இந்த படம் பராசக்தி. இது என்னுடைய 25th ஃபிலிமாக அமைஞ்சது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான பெருமையான விஷயம். இதுக்கு காரணமாக இருந்த அத்தனை பேரையும், இதை ஸ்பெஷல் ஆக்குன அத்தனை பேரையும் நான் இங்கே கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். நான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குவேன், ஓகே தானே? உங்கள் எல்லாரையுமே 1960ஸ்க்கு கூட்டிகிட்டு போகிற, எல்லாரும் சொல்கிற மாதிரி டைம் ட்ராவல் பண்ணி அந்த உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிற படம் தான் இந்த வேர்ல்டு. பராசக்தியோட உலகத்தை நீங்கள் எல்லாரும் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த டீமோட ஐடியாவுமே. ஸ்டூடெண்ட்ஸ், யூத் எப்போவுமே பவர்ஃபுல். அவங்க எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னு சொல்கிற படம் தான் இந்த பராசக்தி. இது நிறைய சொல்கிறாங்க, இது இந்த மாதிரி படமாக இருக்கும், இந்த மாதிரி படமாக இருக்கும்னு. அது எதையுமே நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. இது யாருக்கும் எதிரான படமோ யாரையும் தப்பாக காட்டுற படமோ அப்படி கிடையவே கிடையாது. இது உண்மையான தியாகத்தை இந்த மண்ணுக்காக, மொழிக்காக, எல்லாருக்காகவும் இன்னைக்கு நாம் வாழ்கிறதுக்கும் சேர்த்து அன்னைக்கு போராடி உயிர் விட்டுட்டு போன உண்மையான தியாக செம்மல்கள் இவங்க எல்லாருக்கும் ஒரு வணக்கம் செலுத்துகிற படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த படம் உங்களுக்கு நம்ம ஊரை பற்றி, நம்ம மண்ணை பற்றி, மக்களை பற்றி சொல்லும். இன்னொரு பக்கம் உங்களுக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கும். இப்போதைக்கு இந்த படம் பற்றி இது போதும்னு நினைக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் இந்த ட்ரெய்லரும் இந்த படமும் இதை பற்றி இன்னும் நிறையா பேசும். பட் இந்த படத்தில் நான் நடிக்க வந்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரி. அது கொட்டுக்காளி பார்க்குறதுக்காக மேம் வந்திருந்தாங்க. அருண் விஸ்வா அவருடைய ஆஃபீஸில் தான் அந்த படம் பார்த்தாங்க. அந்த படம் பார்த்துட்டு அந்த படத்தை அப்ரிஷியேட் பண்ண பிறகு அவங்க இப்போ நெக்ஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலான்னு, அருண் இதெல்லாம் ரொம்ப நாளாக முன்னாடியே பேசிகிட்டே தான் இருந்திருக்காரு மேம் கூட. அப்போ மேம் ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒரு லவ் ஸ்டோரி. நான் அவங்க ஒரு ஐடியா சொல்ல போகிறாங்கன்னொன்னே இன்னும் கொஞ்சம் பெரிய படமாக ஏதாவது இருக்கும் அப்படின்னு நான் யோசித்தேன். நான் அது சொல்லிட்டு, மேம் இந்த கதை சூப்பராக இருக்குது மேம், வேறு ஏதாவது இன்னொரு ஐடியா இருக்குது, இதை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா மட்டும் சொன்னாங்க. பட் நான் இதுக்கு மேலே கதை சொல்ல மாட்டேன், ஸ்கிரிப்ட் புக் கொடுக்குறேன், நீங்கள் படிங்க அப்படின்னு சொன்னாங்க. படித்து முடிச்சுட்டு அந்த கதை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் சொன்னதை தான் படித்து முடிக்கும்போது பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இப்போது அதுக்கப்புறம் ஆகாஷ் ப்ரொடியூஸ் பண்ணலான்னு வந்தார். ஆகாஷ்க்கும் இது இன்ஸ்பைரிங்கான படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இறங்கி இந்த படத்தை பண்ணலான் போது அப்படியே டீம் எல்லாம் அசம்பிள் ஆனோம். ஷூட்டிங் வர்றதுக்கு முன்னாடி மேமை பற்றி எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, மேம் ரொம்ப டெரர், அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எனக்கு ஒரு பயங்கர பதட்டம். நான் ஐயோ எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், நம்ம என்ன ஆக போகிறோமோ அப்படின்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போகிறேன். ஃபஸ்ட்டு சாங் எடுத்தோம். சாங் வரைக்கும் ஓகே மேம், இதுன்னு சொன்னாங்க. சீன் எடுக்க போகும்போது தான் ஆரம்பிச்சிச்சு. மேம் ஷூட்டிங்லேயே இங்கிலீஷில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நேராக இங்கிலீஷ்னால் சும்மா சாதா இங்கிலீஷ் கிடையாது, இட் இஸ் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ்.
அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டு போகும்போது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். பெர்ஃபார்ம் பண்ணோன்னே சிவா இட்ஸ் நாட் லைக் தட், ஓ வெயிட் யூ ஹாவ் டு டூ லைக் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த வார்த்தை நமக்கு தெரியாது. நான் உடனே சாட் ஜிபிடி எடுப்பேன். டேய் மச்சான், இதுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க, இதுக்கு என்ன அர்த்தம்? நல்ல கேள்வி கேட்டீர்கள். டே நீ பாராட்டுறதெல்லாம் நிறுத்துறா முதல்ல சாட் ஜிபிடி, இதுக்கு அர்த்தத்தை சொல்கிறா அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவேன். இப்படி முதல் நாள் 2 நாள் ஆனோன்னா மேம் வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டாகவே இருக்காங்க. மேம் வந்து சிவா டுடே ஐ வாண்ட் டு டாக் டு யூ அப்படின்ட்டாங்க. போச்சுரா காலேஜை ஞாபகப்படுத்திட்டாடுங்க, டீச்சரை ஞாபகப்படுத்திட்டாங்க அப்படின்னு நான் என்ன பேச போகிறாங்க எனக்கு தெரியல. சிவா வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் வித் மீ, என்ன வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம், ஒய் யூ ஆர் நாட் டூயிங் வாட் ஐ எம் சேயிங் அப்படின்னாங்க. மேம் வெயிட், திஸ் இஸ் த ப்ராப்ளம், யூ டாக் ஒன்லி இன் இங்கிலீஷ், தட் இஸ் மை பிக் ப்ராப்ளம் மேடம். நான் ஏற்கனவே கௌதம் மேனன் படம் பண்ணியிருந்தாவது எனக்கு ஒரு அந்த எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும். அவராக சொல்லியிருப்பாரு, சிவா யூ ஆர் கம்மிங் அண்ட் சீயிங் த கேர்ள் அண்ட் யூ ஆர் சேயிங் வாட் யூ வாண்ட் டு, அப்படியாவது நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக அது இருந்திருக்கும். அதுவும் இல்லை, நான் சொல்லிட்டேன் மேம் இங்கிலீஷ் இஸ் த ப்ராப்ளம்னு. மேம் ஓ மை காட் இஸ் தட் த ப்ராப்ளம் நாங்கள். எஸ் மேடம் தட் இஸ் த ப்ராப்ளம், யூ ஸ்பீக் பேசிக் இங்கிலீஷ், அவர் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் ஐ எம் ஓகே, யூ ஸ்பீக் ஷேக்ஸ்பியர் இங்கிலீஷ் ஐ எம் நாட் ஓகே. ஓகே இனிமேல் நான் அதை பார்த்துக்கிறேன். அன்னையிலேருந்து ஓகே ஒரு பயங்கரமான அதுலேருந்து சிங்க் வந்துடுச்சு எனக்கு. வந்து மேம் ஓகே சொன்னால் அது ஓகே. இன்னொரு பிரச்சனை இருக்குது மேம்கிட்ட, பாராட்டுறதெல்லாம் அதுக்கெல்லாம் டைம் இல்லை அவங்களுக்கு. ஒரு நாளைக்கு 5 சீன் எடுக்கணும், கட்டன் ஓகே அப்படின்றவாங்க. கட்டன் ஓகேவா, தூக்கி போடுறா இவனுக்கு இவ்வளோ தாண்டா வரும் நடிப்பு, அடுத்த ஆள் வர சொல்கிறான், அந்த மாதிரி நம்ம நினச்சிக்குவோம். ஆனால் அந்த கட்டன் ஓகே தான் சூப்பரே. இப்படி மேமை நான் வந்து ஸ்டடி பண்ணி மேம் உங்களை பற்றி நான் பிஹெச்டியே பண்ணுவேன், அந்த அளவுக்கு ஸ்டடி பண்ணி. மணி சார் கூட இவ்வளோ தெரியாது மேம். பட் இந்த ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் மேம் டெடிக்கேட்டடாக சின்சியராக எப்படி வேலை செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட இருந்து அப்படியே படிச்சுக்கலாம், கற்றுக்கலாம் மேம். மார்னிங் 7 மணிக்கு ஃபஸ்ட் ஷாட் ஆரம்பிச்சிடும், 4 மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் முடிச்சுட்டு 5:30க்கெலாம் செட்டுக்கு போயிடுவோம். 7 o'clock ஃபஸ்ட் ஷாட்டு, ஈவினிங் 5:30 6 வரைக்கும் ஷூட் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க மேம். அதனால தான் இந்த படம் வந்து 85 டேஸில் மேம் முடிச்சிருக்காங்க. 82 சாரி மேம், ஒரு 3 days மேம் ப்ளீஸ். நான் 67 days தான் ஒர்க் பண்ணேன் இந்த படம். இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ ஆக்ஷன் எமோஷன்ஸ் இருக்க படம். ஸோ சுதா மேம் இது ஒரு கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், நிறையா லேர்னிங் உங்களோட. இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடுன்ற நம்பிக்கை இருக்குது. ஆனால் உங்களுக்காகவும் உங்கள் உழைப்புக்காகவும் நீங்கள் இவ்வளோ நாள் இதுக்குள்ளே ட்ராவல் பண்ணதுக்காகவுமே இது பெரிய 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 சக்ஸஸ் ஆகணுன்றது என்னுடைய ஆசை மேம். அது கண்டிப்பாக நடக்கும் நான் நம்புகிறேன். அண்ட் தேங்க்யூ எனக்கு இந்த செழியன்ற பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்ததுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு கதை கூட இப்படி அமேசிங்கான ஸ்டார்ஸ் இந்த மாதிரி டெக்னீஷியன்ஸ் கொடுத்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல, நடுவில் எதோ மறந்துட்டேன்னா நான் ஞாபகப்படுத்தி சொல்கிறேன் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்ஸ் ஃபார் ஆல் தி லவ். அண்ட் அடுத்து ரவி மோகன் சார். சார் எனக்கு உங்களை பற்றி ஃபஸ்ட்டு யோசிச்சேன்னா, நான் காலேஜ் படிக்கும்போது உங்களோட படம் பார்த்தா தான் எனக்கு முதல்ல ஞாபகம் வருது. அதில் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமியில் உங்களோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் அவ்வளவு சூப்பராக இருக்கும். அந்த பூட் கட் ஜீனும் அந்த டிஷர்ட்ஸும் பயங்கர ட்ரெண்டியாக, அந்த மாதிரிலாம் டிஷர்ட் கிடைக்குமான்லாம் நாங்கள் போய் தேடி இருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுடைய படம், உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையும் ரசிக்கிட்டே வந்தோம். ஒரு பர்சனாக உங்களை ரசிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த படம். அது எனக்கு இந்த பராசக்தியில் நடந்திருக்கு. இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானதுக்கு நீங்கள் மிக முக்கியமான காரணம். மேம் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி, சிவா லிசன், ரவி வந்து இந்த வில்லன் ரோலுக்கு ஓகே சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே நான் வந்து தலைவர் மோடுக்கு போயிட்டேன். எது ஜெயம் ரவியா வில்லன் கேரக்டரா, ஒத்துக்கிட்டாரா, அப்படி போயிட்டேன் நான். மேம் என்ன மேம் சொல்கிறீங்கன்னு, ஆமாம் ஹீ செட் எஸ். ஒரு ஷாக். இது வந்து ஆக்சுவலாக சந்தோஷமாக இருக்க வேண்டியது. நாங்கள் 2 பேரும் ஒத்துக்கிட்டாரா மேம் ஓகே. அப்போ மேம் அவர் இந்த செட்டுக்கு வரும்போது அவர் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் மேம் அப்படின்னு பேசிட்டோம். மேம் சொன்னாங்க, ஸோ நான் அவருடைய ரோலுக்காக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலிங் பண்ண போகிறேன் மேம். என்ன டீட்டெயிலிங்னாலும் பண்ணுங்கள் மேம், இது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது மேம் சொன்னேன். அவர் எவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ சூப்பர், ஒரு அமேசிங்கான ஹியூமன் பீயிங். அதுக்கு அப்படியே ஆப்போசிட் இந்த படத்தில் ஸ்க்ரீனில் ஒரு டெரிஃபிக்காக டெரராக ஒரு ஸ்டைலிஷான ஒரு வில்லனை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அவருடைய படத்திலே தனி ஒருவனில் அரவிந்த் சாமி சாரோட ஒரு ஸ்டைலிஷான வில்லன் ரோல் நம்ம பார்த்தோம். ஆனால் இது வந்து அந்த ரோல் ப்ளஸ் அதுக்குள்ளே ஒரு ஒரு டெவில் இருந்தால் எப்படி இருக்கும், அது ரெண்டும் சேர்ந்தது தான் அவ்வளோ பவர்ஃபுல்லான ரோல். சார் நீங்கள் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் இந்த செழியன் ரோல் இன்னும் பவர்ஃபுல்லாக இருக்குது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் இட்ஸ் வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுக்கும் போது மேம் வந்து சொல்லுவாங்க, சி யூ ஹாவ் டு ஃபைட், லைக் எப்படி சொல்கிறது அப்படின்ட்டு, உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அடிங்க அப்படின்னு நான் சொல்ல. மேம் அவர் அப்படி யாரையா நினச்சிட்டு எனக்கு கொண்டு போகிறாரு மேம் அப்படின்னு. சரி அப்போ அவரை விடுங்க,
நீங்கள் நினச்சிக்கங்க உங்களுக்கு யாரை பிடிக்காதோ அப்படி நினச்சிக்கிட்டு அடிங்க மேம். எனக்கு பிடிக்காதவங்கள்ட்ட நான் சண்டைக்கே போக மாட்டேன் மேம். நான் பாட்டுக்கு வேற பக்கம் ப்ரோ திஸ் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் அவுட் அப்படின்னு சொல்லி சிவா ஒய் ஆர் யூ டூயிங் லைக் திஸ் மேம். அதெல்லாம் வேணாம், உங்களுக்கு பயங்கரமான இப்போ ஒரு சண்டை இருக்கும், நீங்கள் போய் உட்காருங்க மேம் சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் பேசிக்குவோம். அவர் சொல்லுவார் சிவா இப்படி பண்ணிக்கலாமா இப்படி பண்ணிக்கலாமான்னு. அந்த சண்டையில் அவர் ஒரு அடி அடிச்சாரு, நான் ஒரு அடி அடித்தேன். ஆனால் அந்த அடியில் தான் எங்கள் பாண்டிங் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சார் இந்த அமேசிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் இந்த ஒண்டர்ஃபுல் வேர்ட்க்கும். உங்களை அவ்வளோ படத்தில் நான் ஸ்க்ரீனில் ரசிச்சிருக்கேன், பக்கத்தில் அதை விட ஜாஸ்தி ரசிச்சிருக்கேன் சார். இந்த படம் எல்லாருக்கும் ஸ்பெஷலாக இருக்கும், அதில் நீங்கள் பார்ட் ஆனதுனால இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். தேங்க்யூ சார். அண்ட் மை டியர் பிரதர் அதர்வா, சின்னதுரை ரோல் வந்து ஸ்கிரிப்டில் படித்ததுக்கப்புறம் இது யார் நடிக்க போகிறாங்க, இது ரொம்ப லக்கியான ஒரு பர்சன் தான் இது கிடைக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன். இது அதர்வா வந்து நடித்தார். இப்போ அந்த போர்ஷனை பார்க்கும்போது வெல் டிசர்விங் அப்படின்றது தோணுது. அவருடைய சாம், கரிஸ்மா, ஆட்டிடியூட் அது இந்த ரோலில் பயங்கரமாக இருக்குது. ப்ரோ உங்களுக்கு இந்த படத்தில் என் கூட நீங்கள் வந்து நம்ம எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணது ஒரு சந்தோஷம். அதை விட எக்ஸ்ட்ரா சந்தோஷம் நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த ஸ்வீட்டு, டெசர்ட்ஸ், ஐஸ்கிரீம்லாம். ஷூட்டில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு சொல்லுவார். நான் வந்து ஓகே ஒரு நாள் சீட் டே போல் அப்படின்னு சொல்லி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம். செகண்ட் டேவும் அதே மாதிரி ஒரு இன்றைக்கும் ஐஸ்கிரீம் இருக்குது, கேக் இருக்கும் பாரு. ஓகே இது சீட் வீக் அப்படின்னு நினச்சி அது சீட் மந்த், சீட் ஷெட்யூல் வரைக்கும் போயிடுச்சு. ஆனால் அப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், இந்த மனுஷன் எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு அவர் போய் ஈவினிங் பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிடுறாரு. நான் வந்து இன்றைக்கி ஸ்வீட்டு சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் ஜாலியாக இருக்குன்னு படுத்து எழுந்திரிச்சிட்டு அந்த மாதிரி இருந்தோம். பட் இங்கே இண்டஸ்ட்ரியில் எனக்கு கொஞ்சம் நண்பர்கள் தான் இருக்கிறாங்க. அதில் அந்த நண்பர்ன்ற கேட்டு தாண்டி ஒரு பிரதர் அப்படின்ற ஃபீல் வந்துருச்சு. இன்றைக்கி ஒரு ஸ்வீட்டாக ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு. தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அதர்வா ப்ரோ. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி தான் இன்னொரு படம் சேர்ந்து நடிப்போம். அது இன்னும் கொஞ்சம் ரகலையாக ஃபன்னாக இன்னொரு படம் ஒன்று பண்ணுவோம். அது எனக்கு ஆசை. சின்னதுரை ரொம்ப 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 ஸ்பெஷலான ஒரு ரோல், எனக்கு ரொம்ப ஃபேவரட் இந்த படத்தில். அதில் நீங்கள் பயங்கரமாக இருக்கீங்க ப்ரோ. அதுவும் ஒரு சீனில் வந்து நீங்கள் அந்த 60s அந்த லுக்கில் வாயில் வந்து சிகரெட் வச்சுட்டு அப்படி ஸ்டைலாக இடுப்பில் கை வச்சுட்டு நிற்பீங்க. சூப்பர் கிளாஸ், சூப்பர். அண்ட் இந்த ரோல் டெஃபினட்டாக உங்களை பிடிச்ச எல்லாரையுமே நான் ஃபஸ்ட்டு தம்பியோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருந்தேன். நான் இந்த ரோல் உங்களை பிடிச்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்தும், பெருமைப்படுத்தும், அப்பாவை இன்னும் பெருமைப்படுத்தும் இந்த படம். முரளி சார் தேங்க்யூ. அண்ட் ரத்னமாலா வணக்கம் வணக்கம். கூச்சண்டி கொஞ்சம் தெலுங்கு கற்றுக்கிட்டேன் இப்போ அவங்கக்கிட்ட. அவங்க ஒரு கிரேட் எனர்ஜி, எல்லோரும் சொன்னது தான், ஒரு அமேசிங்கான எனர்ஜி, ஒரு கிரேட் டேலண்ட், கிரேட் டான்ஸர். இதுக்கு முன்னாடி வந்த படங்கள் எல்லாம் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்போம். பட் டான்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நான் ஃபஸ்ட்டு ரொம்ப பயங்கரமாக பார்த்தது அந்த குறிச்சி மரத்தப்பட்டி 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 மரத்தப்பட்டின்னு அந்த பாட்டு தான். அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியல, ஆனால் அந்த பாட்டு பயங்கரமாச்சு. அந்த டான்ஸ் தான் பார்த்தோம். அவங்க டான்ஸ் எவ்வளவு பிடிச்சதோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பிடிக்கும். ஏன்னா சுதா மேமோட படத்தில் ஹீரோயின்கோட ரோல்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அவங்களோட ஃபஸ்ட்டு தமிழ் படமே சுதா மேம் படம் இப்படி ஒரு ரோல்ன்றது ஒரு சூப்பரான விஷயம். அதை அவங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க. வெரி ஹாப்பி ஃபார் யூ ஷீலா. ஒரு சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ். அந்த நீங்கள் ஆடுற ஒரு பயங்கரமான டான்ஸ் இருக்குல்ல அந்த ஸ்பீடில். ஏன்னா இவங்க டான்ஸ் ஆடும்போது நம்ம யூடியூப்பில் செக் பண்ணணும், அது 1xல ப்ளே ஆகுதா 2xல ப்ளே ஆகுதான்னு அதை நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு ஸ்பீடு, அந்த மாதிரி டான்ஸ் இந்த படத்தில் இல்லை. அடுத்து ஏதாவது படத்தில் நடிக்கும்போது வந்ததுன்னா நானும் ட்ரை பண்ணுறேன் அந்த மாதிரி ஆடுறதுக்கு. தேங்க்யூ இந்த படத்தில் உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்கும் நீங்கள் வந்து இது பண்ணதுக்கும். அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்பெஷல் ஃபிலிம். உங்களுக்கு அந்த ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிமே ரொம்ப சூப்பராக இருக்க போகுது. அண்ட் அடுத்து ஜிவி 100 படம் 20 இயர்ஸில். வயசு என்னையா ஒரு 35? அது எதுக்கு சொல்லிட்டு அப்படின்றாப்புல. ஓகே. பட் இந்த ஸ்பேனில் 100 ஃபிலிம்ஸ், இத்தனை ஜானர், இப்படிப்பட்ட சாங்ஸ்ன்றது ஒரு கிரேட் அச்சீவ்மெண்ட். நாங்கள் அமரனில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணோம். அந்த படம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போச்சு அமரன். அதுக்கு இவருடைய சாங்ஸும் மியூசிக்கும் ஒரு மிக முக்கியமான காரணம். திரும்பவும் பராசக்தியில் சேர்ந்துருக்கோம். இந்த படமும் அதே மாதிரி அந்த மேஜிக்கை ரிப்பீட் பண்ணணும்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் யா, சூப்பர் ஒர்க். அண்ட் ஜிவிட்ட ரொம்ப பிடிச்சதுன்னா எல்லா சாங்ஸும் பயங்கரமாக இருக்கும். ஆனால் மெலடி சாங் பண்ணுறதுன்னா அவர் வந்து ஒரு பயங்கரம், அதில் ஒரு தனி ஃபீல் இருக்கும். இந்த படத்தில் இந்த ரத்னமாலா பாட்டை அனுப்பும்போது அதை ஃபோனில் ப்ளே பண்ணிவிட்டு நான் கேட்டேன். நான் அது ஒரு மாதிரி அவர் பாடுறதே எப்படி இருக்குன்னா ரகசியமாக காதில் யாருக்கும் தெரியாமல் பாடுற மாதிரி இருக்கும். ரத்னமாலா ரத்னமாலா. நான் கேட்கும்போது அப்படி தான் கேட்டேன். ரத்னமாலா. யாரும் இல்லை சொல்லுங்கள். நான் மட்டும் தான் கேட்குறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, தைரியமாக பாடுங்க. வீடி அப்படி எல்லா பாட்டும் அப்படி இருக்கும். நீ யார் காதலியா அப்படி ரகசியமாக பாடுறேன்னு கேட்டே இருப்பேன். பட் ஜிவியோட அந்த லவ் ஃபீல் அமேசிங். அதை ஒரு மியூசிக் போடுறதுல மட்டும் இல்லை, நடிக்கிற படத்துலேயும் லவ் ஃபீல் அமேசிங்காக தான் இருக்குது. சமீபத்தில் கூட ஒரு டீசர் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. பட் சூப்பர். இன்னும் 100 ஃபிலிம்ஸ், இன்னும் 150, 200ன்னு போட்டோம். அண்ட் இன்னும் நிறையா டிஃப்ரெண்ட் ஜானர் அமேசிங்கான ஃபிலிம்ஸ் உங்கள்கிட்ட இருந்து வரட்டும். அண்ட் தேங்க்ஸ் இந்த மியூசிக்கு, இந்த ஜேர்னிக்கு. அண்ட் இதோட
டெக்னீஷியன்ஸ் ரவிகே சார் ஒரு லெஜெண்ட், ஒரு பெரிய சினிமாட்டோகிராஃபர். அவருடைய இந்த ஃப்ரேம், அவருடைய இந்த என்னை ரொம்ப ரொம்ப அழகாக காட்டியிருக்காரு. தேங்க்யூ ரவிகே சார். அண்ட் இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் டிசைனர், ஆர்ட் டைரக்டர் கார்த்திக் சார். சார், வள்ளுவர் கோட்டமில் நீங்கள் பண்ணது அது வந்து உங்களுடைய ஒர்க்குக்கு ஒரு சாம்பிள் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 1,00,000 பேர் அந்த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தியை வந்து பார்த்துருக்கதா எனக்கு வந்து ஆகாஷ் ப்ரோ சொன்னார். கிரேட் ஒர்க். இந்த படம் 60s. அத்தர்வா ப்ரோ சொன்ன மாதிரி எங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ரொம்ப சூப்பராக பயங்கரமாக இருந்தது. இன்னும் நிறையா ஃபிலிம்ஸ் உங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட். அண்ட் சுப்ரீம் சுந்தர் மாஸ்டரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் நான் ஒர்க் பண்ணுறேன். எங்கள் 2 பேரையும் பயங்கரமாக சண்டை போட வச்சதுக்கு நன்றி மாஸ்டர். ஒரு பேன் இண்டியா ஸ்டண்ட் மாஸ்டர், ஒரு அனிமல், தள்ளுமல்லான்னு அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணுறாரு. ரொம்ப சந்தோஷம் மாஸ்டர் உங்களோட ஒர்க் பண்ணது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ். அண்ட் எல்லா டெக்னீஷியன், பூர்ணிமா மேம் இன்னைக்கு போட்டிருக்க இந்த காஸ்டியூம் வரைக்கும் படத்தில் இருக்க எல்லா காஸ்டியூம்லேருந்து எல்லாமே அவங்க தான் பார்த்துட்டாங்க. அண்ட் கோபி பிரசன்னா டிசைனர், சிஹெச் பாலு சார், அதுக்கப்புறம் படத்தில் இருக்க எல்லா டெக்னீஷியன்ஸும், நீங்கள் இருக்கிற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கேமரா டிபார்ட்மெண்ட் எல்லாரும் தேங்க்யூ. உங்களுடைய அந்த சப்போர்ட் இல்லைன்னா இது இப்படி ஸ்பீடாக நடக்கிற படம் நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணலைன்னா இது இப்படி நடந்திருக்காது. அண்ட் ஆகாஷ் ப்ரோ, உங்களை பற்றி சொல்லணும். நான் ப்ரொடியூசர், எனக்கு ஸ்கூல் ஜூனியர் அவர். ஆனால் அப்போது அவ்வளோ பயங்கர க்ளோஸ் அப்படி பழக்கம் இல்லை, அப்போ எனக்கு தெரியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நான் கேம்பியன் அப்படின்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். தேங்க்யூ. இந்த படத்தை நீங்கள் இவ்வளோ சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் இதை கொண்டு போய் சேர்க்குறது வந்து ஒரு அமேசிங்காக இருக்குது. உங்களுடைய இந்த ப்ரமோஷன் இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஃபார் ஆல் தி சப்போர்ட். அண்ட் இந்த படத்தில் நான் வேறு யாரையும் மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. நான் இந்த பதட்டத்தில் இருக்கேன். லிரிசிஸ்ட், சிங்கர்ஸ், கொரியோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். இந்த படம் இவ்வளோ பேர் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்க இந்த படம் ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாம் தேட்டரில் போய் பாருங்கள். இப்போ நான் இந்த ரிலீஸ் மேட்ருக்கு வரேன். இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது ஆகாஷ் சொன்னது வந்து, அண்ணே இது வந்து நம்ம டிசம்பரில் ஷூட் ஆரம்பிக்கிறோன்னே, அதுக்கப்புறம் நம்ம படம் வந்து முடிச்சிருவோம். ஸோ மேம்கிட்டையும் நான் பேசிட்டேன். படம் வந்து நம்ம தீபாவளிக்கு கொண்டு வரலாம், இல்லை அக்டோபர் கொண்டு வரலாமான்னு ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ அவர் சொன்னார், இல்லை அக்டோபரில் வந்து விஜய் சாரோட படம் டேட்டு போட்டாங்க, அதனால அப்போ வேண்டாம். ஜான்வரி பொங்கல் யாருமே அனௌன்ஸ் பண்ணல, நம்ம அதை லாக் பண்ணிவிடுவோம். ஏன்னா இங்கே நம்ம ஊரில் 10 நாள் லீவ் இருக்குது, அதை லாக் பண்ணி தானே நான் ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறேன்னாரு. சூப்பர் ப்ரோ, நீங்கள் அது உங்களுடைய கால், நீங்கள் தான் ப்ரொடியூசர், சூப்பர் ஓகே அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியாச்சு. அதுலேருந்து சில நாள் கழித்து விஜய் சாரோட படம் ஜனநாயகன் வந்து டேட் வந்து பொங்கலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. நான் உடனே ஐயோ இது பொங்கலுக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு நான் டக்குன்னு ஆகாஷ் ப்ரோ கால் அடித்தேன். ப்ரோ இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்களா? ஆமாண்ணே, அவங்க வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ப்ரோ இது மாதிரி அந்த படமும் வருது, நம்மளும் பொங்கல் சொல்கிறோமேன் போது 10 நாள் இருக்கிறதுனால 2 படம் கண்டிப்பாக தாங்குண்ணே அப்படின்னாரு. ஓகே, பட் நம்ம வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அண்ணே சேஞ்ச் பண்ணுறதுல ஒரு 2 சிக்கல் இருக்குண்ணே. ஒன்று, நம்ம எல்லா இன்வெஸ்டர்ஸ் இது சுற்றி இருக்க பிஸ்னஸ் எல்லாமே ஜான்வரின்னு சொல்லி தான் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே பேசி பண்ணியிருக்கோண்ணே. இன்னொன்று, அதுக்கப்புறம் தள்ளினா ஏப்ரல் மேலே தானே பண்ணணும், அந்த டைம் எலெக்ஷன்ஸ் இருக்குண்ணே, அப்போ இது வேணாண்ணே, நமக்கு வேறு வழி இல்லைண்ணே, இந்த டைம் தான் பண்ணணும்னு சொன்னார். அப்போ பணம் போடுற அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ்ஸு எல்லார்ட்டையும் பேசி ஒரு டெசிஷன் எடுத்து ஓகே இது பண்ணுறான்னு சொன்னாங்க. சரி ஓகே, இதை நான் கேட்டுட்டேன். ஓகே ப்ரோ, ஏன்னா அது கரெக்டான இதாகவும் இருந்துச்சு. படம் அவங்க எப்படி கரெக்டாக பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதை கரெக்டாக நம்ம ஏற்றுக்கிறது தான் நம்ம ஒரு ஆர்டிஸ்டாக நம்மளோட வேலை. இப்போ நான் என்ன பண்ணேன்னா, ஓகே ஆனால் இது கரெக்டாக கம்யூனிகேட் மட்டும் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நான் ஜெகதீஷ்க்கு ஃபோன் அடித்தேன். ப்ரோ, ஜெகதீஷ் எல்லாருக்குமே தெரியும், விஜய் சாரோட இருக்கிறவர், அவருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் ப்ரோ இந்த மாதிரி படம் நீங்கள் வந்து போஸ்ட்பான் பண்ணிட்டீங்க ப்ரோ அப்படின்னேன். ஆமாம் ப்ரோ, அது வந்து இந்த டிஜிட்டல் பிஸ்னஸ் நிறையா ரீசன்ஸ் இருந்தது, அதனால போஸ்ட்பான் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. ப்ரோ நம்ம படம் அப்போ அனௌன்ஸ் பண்ணியிருந்தோமே ப்ரோன்னு அவரும் சொன்னார், ப்ரோ 2 படம் வரலாம் ப்ரோ, 10 days லீவ் இருக்குல்லனாரு. ப்ரோ 2 படம் வர்றது பிரச்சனை இல்லை ப்ரோ, சாரோட லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்கிறாங்க, அதனால தான் ப்ரோ எனக்கு வந்து அது வரியாக இருக்குன்னு அதனால தான் யோசிச்சுட்ருக்கேன்னு. அப்போ ஜெகதீஷ் சொன்னார், ப்ரோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ, நம்ம 2 படமும் சூப்பராக இருக்கும் அப்படின்னாரு. இல்லை ப்ரோ, இது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்குங்க, லாஸ்ட் ஃபிலிம்னால சார்கிட்ட என்ன செனாரியோங்கிறத கரெக்டாக இன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க, இல்லைனா நடுவில் யாராவது சிலர் காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க தேவையில்லாமல், அதனால நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். நான் 5 minutes கொடுங்க, நான் பேசிட்டு வரேன் அப்படின்னாரு. கரெக்டாக ஒரு 10 minutes கழிச்சு அடித்தார். ப்ரோ சார்கிட்ட எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன், எல்லாம் ஓகே, ஆல் ஓகே, சார் உங்களுக்கு விஷஸ் சொல்ல சொன்னார், நம்ம சூப்பராக பண்ணிடலாம், 2 படமும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். இவ்வளோ தான் இதுக்குள்ளே நடந்த மொத்த கதையும். இதை வந்து டோட்டலாக மாற்றி வேறு மாதிரி பேசும்போது அது நம்ம என்ன பண்ண முடியும், சிலருக்கு வன்மம், சிலருக்கு வியாபாரம், சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுருவோம்.
அப்படின்ட்டு நமக்கு தெரியும்ல நம்ம என்ன ரெஸ்பெக்ட் என்ன ஈக்குவேஷன் வச்சுருக்கோம். ஏன்னா கோட் படம் பார்த்துட்டு நான் வந்து விஜய் சாருக்கு கால் பண்ணேன். கால் அட்டன் பண்ணி சார் ஃபஸ்ட்டு சொன்னது ஹாய் ப்ரோ அப்படின்னாரு. ஹலோ சார், சார் கோட் பயங்கர என்டர்டெய்னிங்காக இருந்துச்சு சார், சூப்பர் சார் அப்படின்னேன். தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னாரு. சார் எதுக்கு சார் தேங்க்ஸ் சொல்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் உங்களோட இருந்தது ஒரு ஸ்பெஷல் மூமெண்ட் சார், அது எனக்கு ரொம்ப மெமரபுளாக இருக்கும். இல்லை ரொம்ப ஸ்வீட்டாக வந்து நீங்கள் இந்த பண்ணி கொடுத்தீங்கல்ல, நான் உங்களுக்கு எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருப்பேன்னு அவ்வளவு ஸ்வீட்டாக சொன்னார். இதுதான் எங்கள் 2 பேருக்கு நடுவில் இருக்கிற இந்த ரிலேஷன்ஷிப். ஸோ இதுக்கு நடுவில் யார் என்ன பேசினாலும் அதை பற்றி நீங்கள் கவலையே படாதீங்க. மை டியர் ஃபேன்ஸ் ஆன பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஜனவரி 9ஆம் தேதி எல்லாரும் ஜனநாயகனை செலிப்ரேட் பண்ணுறீங்க தேட்டருக்கு போய். முப்பத்தி 3 வருஷம் இண்டஸ்ட்ரியில் நம்மளெல்லாம் என்டர்டெயின் பண்ண ஒருத்தர் லாஸ்ட் ஃபிலிம்னு சொல்லியிருக்காரு. அதை 9ஆம் தேதி என்டர்டெயின் பண்ணுறோம், அதை போய் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டே ஜனவரி 10ஆம் தேதி நம்ம படத்துக்கு வாங்க, பராசக்தியை செலிப்ரேட் பண்ணுங்க. இந்த பொங்கல் கோலிவுட்டுக்கு அமேசிங்கான பொங்கலாக இருக்கும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் சோஷியல் மீடியாவை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப டஃப்பாக தான் இருக்குது. எது உண்மை எது பொய்ன்னு கண்டுபிடிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் இந்த ஏஐ வேறு வந்துடுச்சு. நீ ஏஐயான்னு ஏஐட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிற கண்டிஷனில் தான் நாம் எல்லாருமே இருக்கோம். அதனால் இதுக்குள்ளே நீங்கள் உள்ளே வராதிங்க, நீங்கள் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிட்டே இருங்க. எல்லாருக்கும் தெரியும் அவங்கவுங்க படத்தை அவங்கவுங்க சூப்பராக செலிப்ரேட் பண்ணுவாங்க, மற்றவங்க படத்தை மாறி செலிப்ரேட் பண்ணிக்குவோம். மேம் சொன்ன மாதிரி நம்ம சினிமா அந்த லெவலுக்கு போகும். நான் இன்னமும் கிளியராக சொல்கிறேனே, எவன் என்ன வேணால் சொல்லட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கல், அவ்வளோதான். ஸோ எல்லாருக்கும் கிளியராக புரிஞ்சுதா? ஓகே. இப்போ நான் ஏன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்கிட்ட பேசுகிறதுக்கு வரேன். நீங்கள் எல்லோரும் இதை 25th ஃபிலிம்னு செலிப்ரேட் பண்ணுறீங்க. உங்கள் எல்லாருக்கும் இது 25 ஃபிலிம்ஸ்னு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. எனக்கும் அது சந்தோஷமான விஷயம், பெருமையான விஷயம். ஆனால் நான் 25 ஃபிலிம்ஸுன்றதை பார்க்கல. 2007 டிவிக்கு வந்ததுலேருந்து இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் இந்த 19 வருஷத்தை தான் நான் பார்க்குறேன். இந்த 19 வருஷம் இந்த ஜேர்னி தான் எனக்கு ஸ்பெஷலாக இருக்குது. நான் கொஞ்சம் பின்னாடி போய் அதை மட்டும் பேசிடுறேன், ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்த டைம் எல்லாருக்கும் தெரியும், சடனாக ஒரு நாள் அப்பா இறந்து போயிட்டாங்க. அப்பாவுடைய உடம்பை வந்து அந்த பாக்ஸில் வச்சுருக்கும்போது ஒரு மிட் நைட்டில் நான் முன்னாடி நின்றுட்டுருக்கேன். அப்போ அம்மா பக்கத்தில் நின்று அழுறாங்க. அப்போ அவங்க சொன்னது வந்து, ஏங்க இங்கே பாருங்கள் தம்பி நிற்கிறான், அவனுக்கு இனிமேல் யாருங்க இருக்கா, அவன் என்னங்க பண்ணுவான், நீங்கள் பாட்டுக்கு இப்படி விட்டுட்டு போயிட்டீங்களே, அவன் என்னங்க பண்ணுவான்னு சொல்லி கேட்டாங்க. அன்னைக்கு அது மைண்டில் ஸ்ட்ராங்காக நின்றுடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம் இங்கே, நம்ம இந்த உலகத்தில் நமக்கு ஏதாவது வேணும்னா யார்கிட்ட கேட்போம், என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையேன்னு சொல்லி அன்னைக்கு தோணுதான் ஏதாவது ஒரு ஐடென்டிட்டியை க்ரியேட் பண்ணணுமேனு. எனக்கு ஒரு திறமை இருக்கதான் நான் நம்பினேன், மிமிக்ரி கொஞ்சம் வரும், இதை வச்சு ஏதாவது பண்ணலான்னு. அதில் ஆடிஷன் அட்டன் பண்ணி டிவியில் செலக்ட் ஆகி ஃபஸ்ட் எபிசோட் டிவியில் வந்தப்போ ஒரு சந்தோஷம், நம்மளை எல்லாரும் டிவியில் பார்த்துருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஒரு மாலில் போய், சிட்டி சென்டர் மால் இருக்குங்க, அங்கே போய் உட்காந்துட்டு எவ்வளோ பேருக்கு என்ன தெரியுதுன்னு நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன். இவங்க என்ன பார்க்குறாங்களா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்களா, என் முகம் தெரியுதா, என் பேரை சொல்லி கூப்பிடுறாங்களா அப்படின்னு சொல்லி. நிறைய பேருக்கு தெரியல, ஏன்னா ஒரு எபிசோடு தான் வந்திருக்கு, எல்லாரும் பார்த்துருக்குன்னு அவசியம் இல்லை. அப்போ 2 பசங்க வந்தாங்க. அண்ணா நீங்கள் வந்து நேற்று டிவியில் வந்தீங்களேண்ணா, சூப்பராக மிமிக்ரி பண்ணிங்கண்ணா, உங்கள் பேர் தெரிலண்ணா ஆனால் சூப்பராக பண்ணிங்கண்ணான்னு கை கொடுத்தாங்க. அப்புறம் ஒரு பையன் வந்து ஆட்டோகிராஃப் வாங்கினான். அதில் எனக்கு எப்படி ஆட்டோகிராஃப் போடணும்னு தெரியல, என் பேரே எழுதிட்டேன் சிவகார்த்திகேயன், ஏன்னா யாருக்கும் என் பேர் தெரியலன்னு சொல்லி. ஆனால் அன்றைக்கி நைட்டு வந்து ஒரு பயங்கரமான ஃபீல், லைஃப்பில் ஏதோ பெருசாக அச்சீவ் பண்ணிட்டோம், நம்மளை 3 பேருக்கு தெரியுது ஆட்டோகிராஃப் வாங்குறாங்கன்னு சொல்லி. அன்றைக்கி எதிர்நீச்சல் படத்தில் நான் மொட்டை மாடியில் டான்ஸ் ஆடிட்டு இருப்பேன்ல தூங்காமல், அந்த மாதிரி நான் டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். அப்போ இவ்வளோ பேருக்கு, இன்னும் நிறையா பேருக்கு தெரியணும்னா என்ன செய்யணும், எவ்வளோ வேலை கிடைக்குதோ அவ்வளோத்தையும் பண்ணணும், இன்னும் நல்லா என்டர்டெயின் பண்ணணும்னு சொல்லி ஓடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கரெக்டாக நிறைய எபிசோட் பண்ண பிறகு வாகைஸோட ஆடியோ லான்ச் பார்த்து பாண்டராஜ் சார் எனக்கு அந்த முதல் படம் மெரினா வாய்ப்பை கொடுத்தாங்க. அந்த மெரினா படம் பார்க்கும்போது ஃபஸ்ட் டே ஸ்க்ரீனில் வரும்போது, இப்போ நமக்கு யாராவது நம்மளை பார்க்குறாங்களா, கை தட்டுறாங்களா, எல்லாருக்கும் தெரியுதா, கிளாப் பண்ணுவாங்களான்னு பார்த்துட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் காட்டும்போதே தேட்டரில் எல்லாரும் கிளாப் பண்ணாங்க. அன்றைக்கி ரொம்ப எமோஷ்னல் ஆகிடுச்சு. அப்போ தான் நான் உணர்ந்தேன், டிவியில் இவ்வளோ நாள் பார்த்த வேலை நமக்கு ஒரு இடத்த கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ இன்னும் உழைக்கணும்னு பயங்கரமாக உழைச்சிக்கிட்டே இருந்தேன். படங்கள் ஹிட் ஆச்சு, அப்போ தான் ரியாலிட்டியும் ஹிட் ஆச்சு. வாழ்க்கை ஜாலியாக ஹாப்பியாகவே இருந்துடாதுன்னு அந்த டைமில் சில எதிர்ப்புகள்.
இங்கே இருந்த சில ஹீரோஸ், அவங்க செஞ்ச சில எதிர்ப்புகள், சில ப்ரொடியூசர்ஸ், அசோசியேஷன், கவுன்சில்னு அப்படியே கார்னர் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அம்மா கேட்ட அந்த கேள்வி திரும்பவும் கேட்டுச்சு, உனக்கு இங்கே யார் இருக்கா, நீ என்னப்பா பண்ணுவ அப்படின்றது கேட்டுச்சு. எனக்கு தெரிஞ்சது வேலை செய்கிறது, உழைக்கிறது மட்டும்தான். திரும்ப உழைப்போன்னு சொல்லி திரும்ப உழைச்சிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் படங்கள் பெருசாச்சு, இன்னும் கொஞ்சம் நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சு, படங்கள் ஹிட் ஆச்சு. அப்புறம் இப்போ சிச்சுவேஷன், சோஷியல் மீடியா ஃபுல்லாக பயங்கரமான அட்டாக், ஒரு பெய்டு சைபர் அட்டாக், ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணி எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்குது. அது இந்த முறை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் ஃபேமிலி ஏற்றுட்டுற அளவுக்கும் வந்து நின்றுச்சு. இப்போ திரும்பவும் அந்த கேள்வி, அம்மா கேட்ட அதே கேள்வி, யார் இருக்கா உனக்கு தம்பி, நீ என்ன பண்ணுவ, இவன் என்னங்க பண்ண போகிறான், அவனுக்கு யார் இருக்கான்னு. ஆனால் இன்னைக்கு அம்மா இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுதுமா, இங்கே உன் பையனுக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க. என்ன இங்கே 1000 பேர் தள்ளி விடணும்னு நினைச்சாலும் தாங்கி பிடிக்கிறதுக்கு 1,00,000 பேர் இருக்காங்கம்மா இங்கே. எனக்கு கார் வாங்கினப்ப, வீடு வாங்கினப்ப அப்போல்லாம் நம்ம நல்லா இருக்கோம், வசதியாக இருக்கோம்னு தான் தோணுச்சு. ஆனால் இந்த செகண்ட் இன்னைக்கு இங்கே நம்ம ஜெயிச்சிட்டோன்னு தோணுது உங்களால். இங்கே இருக்க எல்லாருமே என்னோட கொஞ்சம் வயசில் சின்னவங்களாக தான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் என்ன மாதிரி நிறையா கனவு, ஆசை, லட்சியம், ஜெயிக்கணுன்ற வெறி எல்லாமே இருக்கும். அதனால் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி கனவு, லட்சியம்லாம் வச்சுருக்கும் போது சுற்றி நிறையா பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, உனக்கு எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலை, நீ என்ன பெரியவனா, நீ என்ன ஹீரோவான்னு கேட்பாங்க. நீங்கள் எல்லாரும் சொல்லுங்கள், ஆமாடா நான் ஹீரோ தான், என் வாழ்க்கைக்கு நான் தான் ஹீரோ, என் தகுதியை நான் தான் முடிவு பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்க. நம்மளை மாதிரி தனியாக வர்றவங்களுக்கு உழைப்பும் கனவும் தான் பேக்ரவுண்டு. அந்த கிரவுண்டில் நம்ம ஆடுறது தான் கேம், நம்ம அடிக்கிறது தான் சிக்ஸர். இன்னைக்கு கூட ஸ்டார்ட் பண்ணுங்க. டே 1 இந்த உலகம் நீங்கள் யாரோன்னு சொல்லும். 1 டே நீங்கள் யாருன்னு இந்த உலகமே சொல்லும். இப்போ நான் சொல்கிறதெல்லாம் என்னை பிடிச்சவங்களுக்கு நம்ம அண்ணன் இப்படி வந்துட்டாரு, நம்மளும் வந்துட முடியும்னு தோணும். என்னை பிடிக்காதவங்களுக்கு இவனே வந்துட்டான், நம்ம வர முடியாதான்னு தோணும். எப்படியோ நான் சொல்ல நினைக்கிறது போய் ரீச் ஆனால் போதும் எனக்கு. லாஸ்ட்டாக ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன், நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி நம்மளை விமர்சனம் பண்ணுறவங்கள சீரியஸாக எடுத்துக்கோங்க. நம்ம நல்லாவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சி விமர்சனம் பண்ணுறவங்கள ஜோக்காக எடுத்துக்கோங்க. தீஸ் கைஸ் ஆர் ஃபன்னி கைஸ்யா அப்படின்ட்டு போயிட்டே இருங்க. ஓகேயா? தேங்க்யூ ஸோ மச். இந்த அன்பு தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல. தேங்க்யூ, லவ் யூ ஆல். அத்தனை பேரும் அந்த அன்பை இங்கிருந்து கொடுத்துட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் ஒரு 2 கேள்வி மட்டும் உங்ககிட்ட கேட்கலாம். இன்னும் இருக்கா? ஓகே, 2 கேள்விண்ணே. 19 வருட பயணம், 25வது படம், நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்கள் நீங்கள் தாண்டி வந்து நாங்களும் பார்த்துருக்கோம். இதில் நீங்கள் ஒரு பெரிய லேர்னிங்காக எதனா பார்க்குறீங்க? இல்லை, 19 வருஷம் அப்படின்னா அதில் நிறையா இருக்குது கற்றுக்கிட்டது. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ஒன்று மட்டும்தான் தோண்டிகிட்டே இருக்குது, நமக்கு முன்னாடி போனவங்களோட பாதையை பாடமாகவும் நமக்கு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு பாலமாகவும் இருக்கணும்னு மட்டும் தோணிக்கிட்டே இருக்குது. அப்படி தான் இருப்பேன்னு நான் நம்புகிறேன். நான் ஒன்று கேட்கவா? கொஞ்சம் ஈஸியாக. ஓகே. பராசக்தி 1952 வந்து ஒரு கல்ட் கிளாசிக், சிவாஜி சார் நடித்தது. அதுக்கப்புறம் சிவாஜி படம் நம்மளுடைய தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படத்தில் ஒரு முக்கியமான மொமெண்ட்ல ஒரு டயலாக் சொல்லுவாங்க, பராசக்தி ஹீரோடா அப்படின்ட்டு. இன்னைக்கு நீங்கள் பராசக்தியோட ஹீரோவா நிற்கிறீங்க. இந்த ஒரு டைட்டில், இந்த டைட்டில் எப்போவுமே அவங்களோட தான். அவங்க ஆசீர்வாதம் மட்டும் எனக்கு இருக்குன்னு நான் நம்புகிறேன். எனக்கு அது போதும். ஒன்று மட்டும் சொல்லிக்குவேன், இந்த பராசக்தி அவங்களுக்கும் மரியாதை செலுத்துகிற படமாக தான் இருக்கும். சூப்பர்ண்ணே. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் காமெடி படங்கள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் லவ் ஃபிலிம்ஸ் பண்ண ஆரம்பிச்சிங்க, அதுக்கப்புறம் ஃபேமிலி என்டர்டெய்னராக படங்கள் பண்ணிங்க, அதுக்கப்புறம் ஆக்ஷன் உள்ளே எட்டி பார்த்து அதில் ஒரு கலக்கு, அப்புறம் ஆக்ஷன்லேயே நேஷனுக்கு ரீச் ஆகிற மாதிரி இந்தியன் ஆர்மி வரைக்கும் டச் பண்ணோம். இப்போது அரசியல் படம் பண்ணியிருக்கீங்க. அடுத்து இல்லை நீங்கள் என்ன கேட்க போறீங்க தெரியுது. வேணாம். நம்ம வேலை நடிக்கிறது, நம்ம நடிச்சுக்கிட்டு மட்டும் இருப்போம். நமக்கு அது மட்டும் தான் கரெக்டாக வரும்னு நான் நம்புகிறேன்.
நம்ம எல்லா ஜானர்ஸ் இந்த மாதிரி ஃபிலிம்ஸும் பண்ணணும். அதுதான் நம்ம கிட்ட இருக்குது. நம்மளை இன்னும் பெட்டர் பண்ணிக்கணும். நிறையா ஜானர்ஸ் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணணும். அதான் அப்பப்போ நம்ம சொசைட்டி பேஸ் பண்ண சீரியஸ் ஃபிலிம்ஸும் நம்ம பண்ணுவோம். அந்த மாதிரி வரும்போது சில விமர்சனங்கள் வரும். பட் அதை நான் எடுத்துக்கல. ஏன்னா அமரன் வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பராசக்தி வரும்போது இது இவங்களுக்கு ஆதரவான படமாக இருக்குன்னு சொன்னாங்க. நம்ம யாருக்கும் ஆதரவும் இல்லை, எதிர்ப்பும் இல்லை. நம்ம வேலை நடிக்கிறது, நடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லா அரசியல் கட்சிகள்லேயும் டெஃபினட்டாக நம்ம ரசிகர்கள் இருப்பாங்க. எனக்கும் எல்லா பாட்டிலையும் ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால நம்ம நடிகராகவே தொடருவோம். இன்னும் கற்றுக்க வேண்டியது, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது. பதில் தெளிவாக கிடச்சிருச்சுல்ல? தெளிவான இன்னுமே கேட்க மாட்டீங்கல்ல? ஓகே, தேங்க்யூ. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் தாய் நாட்டுக்காக ஒரு படம் பண்ணேன், அது அமரன். தாய்மொழிக்காக ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது பராசக்தி. அவ்வளோதான், நான் அப்படி தான் பார்க்குறேன். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ விஜய் ப்ரோ, தேங்க்யூ ஏஞ்சலின், ஆல்வேஸ் அமேசிங். இங்கே வந்திருக்க என்னுடைய ஃபேன்ஸ் அண்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாரும் சாப்பிட்டு போங்க, பத்திரமா வீட்டுக்கு போங்க. ஊருக்கு போகிறவங்க போயிட்டு தகவல் சொல்லி விடுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன், எனக்கு நீங்கள் இருக்கீங்க. நமக்கு நம்ம கும்பிடுற கடவுள் இருக்காரு. எல்லாம் சிறப்பாக நல்லபடியாக நடக்கும். எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் 2026 அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, லவ் யூ ஆல். நமக்கான காலம்